ரயில்வே துறை அறிவித்த ரயில் கட்டண உயர்வு இன்று முதல் அமல். சாதாரண ரயில்களில் 501 கிலோமீட்டர் முதல் 1500 கிலோமீட்டர் வரை 2ஆம் வகுப்பு டிக்கெட் கட்டணம் ₹5 உயர்வு. விரைவு ரயில்களில் 2ஆம் வகுப்பு மற்றும் படுக்கை வசதி கொண்ட வகுப்புக்கான டிக்கெட் கட்டணம் கிலோமீட்டருக்கு 1 பைசா உயர்வு. குளிர்சாதன வகுப்பு டிக்கெட் கட்டணம் கிலோமீட்டருக்கு 2 பைசா உயர்த்தப்பட்டது. திருப்புவனத்தில் போலீசார் தாக்கியதில் உயிரிழந்ததாக கூறப்படும் இளைஞர் அஜித்குமாரின் உடலில் 18 இடங்களில் பெரிய காயம் என தகவல். கழுத்து பகுதியில் கடும் அழுத்தம் கொடுக்கப்பட்டதும் பிரேத பரிசோதனை மூலம் தெரியவந்துள்ளதாக தகவல். போலீசார் தாக்கியதால் உயிரிழந்ததாக கூறப்படும் அஜித்குமாரின் மண்டை ஓடு தொடங்கி கை, முதுகு, கால்களின் பாதங்கள் வரை கடுமையான காயங்கள். உடலின் வெளிப்புறம் மட்டுமல்லாமல் உட்புறங்களிலும் இரத்த கசிவு உள்ளிட்ட காயங்கள் இருப்பது பிரேத பரிசோதனை அறிக்கை மூலம் தெரியவந்ததாக தகவல். இளைஞர் அஜித்குமார் மரணம் தொடர்பாக திருபுவனம் காவல் நிலையத்தில் நீதிபதி வெங்கடேச பிரசாத் விசாரணை. வழக்கில் தொடர்புடைய ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக சம்மன் அனுப்பி விசாரிக்கப்படும் என்றும் பொதுமக்களிடம் தகவல். மடப்புரம் பத்ரகாளியம்மன் கோயில் கோசாலைக்குள் இருந்து அஜித்குமாரின் அலறல் சப்தம் கேட்டுக்கொண்டே இருந்ததாக நேரில் பார்த்த பொதுமக்கள் தகவல். கோசாலையின் 2 கதவுகளையும் மூடிவிட்டு அஜித்தை அடித்த சத்தம் கேட்டதாக பேட்டி. போலீசாரால் தாக்கப்பட்டு உயிரிழந்ததாக கூறப்படும் இளைஞர் அஜித்குமார் என்ன தீவிரவாதியா? தூக்கிச் சென்று அடித்து கொலை செய்துள்ளீர்கள் என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதிகள் காட்டம். சாதாரண சந்தேக வழக்கில் கைது செய்யப்பட்ட நபரை விசாரணை எனும் பெயரில் போலீசார் தாக்கியது ஏன் என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கேள்வி. கடந்த 4 வருடங்களில் காவல் நிலையங்களில் 24 மரணங்கள் நிகழ்ந்திருப்பதை ஏற்க முடியாது என்றும் நீதிபதிகள் காட்டம். சென்னை நுங்கம்பாக்கத்தில் மாயமானதாக கூறப்படும் 8 வயது சிறுமி மயக்க ஊசி செலுத்தப்பட்டு பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டதாக புகார். சிறுமி மீட்கப்பட்ட வீட்டில் இருந்த உதவி ஆய்வாளர் ஒருவர் பாலியல் ரீதியில் துன்புறுத்தியதாக பெற்றோர் பரபரப்பு குற்றச்சாட்டு. வீட்டு பக்கம்லாம் இல்லை, ஆனால் அடிக்கடி எங்கள் வீட்டு பக்கமாக வந்திருக்கிறதாகவும் என் பொண்ணு அடிக்கடி கூட்டின்னு போகிறதாகவும் ஒயிட் கலர் ஆக்டிவா போலீஸ்னு எழுதியிருக்கும். அந்த வண்டி நம்பரும் எங்ககிட்ட இருக்குது. அவர் தான் அடிக்கடி கூட்டின்னு போனதாகவும் இதுமாரி பண்ணுறதாகவும் சொன்னார். நான் போய் நேராக என் பொண்ணை வெளியே விடுங்க அப்படின்னு. சென்னை நுங்கம்பாக்கத்தில் மாயமான சிறுமியை வீடு ஒன்றில் இருந்து மீட்கச் சென்ற தந்தை, தாத்தா மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக புகார். புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என உறவினர்கள் குற்றச்சாட்டு. 2-3 இடம் போய் பார்த்தோம், கிடைக்கல. கடைசியா அந்த இடம் போனோம். இட்டுன்னு வந்தேன். அதே இடத்துல இன்னைக்கு நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். நீங்கள் போங்க, காலையில் வருவா அப்படின்னு. ஏங்க என் பேத்திக்கு நீ யாரு? யாருங்க அவங்க? எங்க அப்பா அடிக்கிறாருங்க, இவர் கையை பாருங்க. டெல்லியில் பழைய வாகனங்களுக்கு எரிபொருள் நிரப்ப தடை விதிக்கும் நடைமுறை அமலுக்கு வந்தது. பழைய வாகனங்களை டெல்லி அரசு, போக்குவரத்து துறை, காவல்துறை மற்றும் டெல்லி மாநகராட்சி ஆகியவை கண்காணிக்கும். தமிழக அரசு டாஸ்மாக் கடையை நடத்த வேண்டியதன் அவசியம் என்ன? மதுபானம் விற்பது அரசின் பணி இல்லையே என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு காட்டமாக கேள்வி. மது அருந்துவதை அரசு ஊக்குவிக்கவில்லை எனில் எதற்காக மதுவை விற்பனை செய்கிறீர்கள் எனவும் நீதிமன்றம் வினா. சிறுவன் கடத்தல் வழக்கில் புரட்சி பாரதம் கட்சித் தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தியை கைது செய்ய உச்சநீதிமன்றம் தடை. முன்ஜாமீன் மனுவை ஏற்று உத்தரவு பிறப்பித்தது உச்சநீதிமன்றம். கமிஷன் தொகையை 30% இருந்து குறைக்காவிட்டால் ஸ்விக்கி, ஜொமேட்டோ நிறுவனங்களுக்கு உணவு வழங்கப்படாது. நாமக்கல்லை தொடர்ந்து சென்னை ஹோட்டல் உரிமையாளர் சங்கத்தினரும் அறிவிப்பு. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி வருகிற 7ஆம் தேதி நடைபெறவுள்ள கோயில் குடமுழுக்கு விழா ஏற்பாடுகள் தீவிரம். மின்னொளியில் தங்க நிறத்தில் ஜொலிக்கும் யாகசாலை மண்டபம்.